My dear students and parents, இப்போ நீட் 2027 பற்றின ஒரு செய்தி இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் வந்தது. ஓகே, இப்போ யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து நேற்று ஆகஸ்ட் 4 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பழைய எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனுக்கு பிறகு நம்ம மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அஃபிடவிட் இது. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப பேப்பர் பென் டெஸ்ட்லேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு போகிறதுக்கான டிஸ்கஷன்ஸ் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. ஆக்டிவ் கன்சிடரேஷனில் இருக்குது, அது பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு பரீட்சையா இல்லை 2 ஃபேஸாக வைக்கிறோமா? அதாவது ஜெய் மெயின், ஜெய் அட்வான்ஸ் மாதிரி ஒரு பரீட்சை ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ். அதில் 22 லட்சம் 25 லட்சம் பேர் எழுதலாம். அதுலேருந்து கொஞ்சம் பேர் ஒரு 3 லட்சம் 4 லட்சத்தை செலக்ட் பண்ணுறது, இது ஃபேஸ் 1. அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் ஜெய் அட்வான்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஃபைனல் டெஸ்ட் ஒன்று நம்ம அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைப்போம். அப்படிங்கிறத தான் இப்போ கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம், டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃபைனல் டெசிஷன் நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ், தி இன்ஃபோசிஸ் கோஃபவுண்டர் மிஸ்டர் நந்தன் நிலேகனி அவருடைய ஒப்பீனியன் என்ன, அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் டீமோட ஒப்பீனியன் என்ன, இன் கன்கரன்ஸ் வித் தி ஹெல்த் மினிஸ்ட்ரி அண்ட் நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஸோ இவங்கெல்லாம் இதை ஒத்துக்கிறாங்களா என்ன, இதெல்லாம் பார்த்து ஃபைனல் டெசிஷன் வில் கம். ஸோ ப்ராபப்ளி இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜெய் மெயின் மாதிரியான 2 பரீட்சையை முதல்ல வைக்கிறது. அதாவது இந்த செலெக்ஷனில் ஒரு பிரச்சனை என்ன வருது, நார்மலைசேஷன் பிரச்சனை வருது. ஸோ ஒரே அட் ஒன் சிட்டிங் நம்ம பண்ண முடியாது. நம்மகிட்ட வந்து ஒரு 2.5 lakh கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணினால் அப்போ என்ன ஆகும் நமக்கு அப்படின்னா, இந்த பரீட்சையை 12 தரம் வைக்கிற மாதிரி வரும். அதனால் ஒரு 6 நாட்கள் மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பரீட்சையை நம்ம ஒரு ஷிஃப்டில் 2.5 லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி இந்த பரீட்சையை நம்ம வந்து வைக்கணும். இதை வைக்கும்போது சம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஈஸியாக இருக்கும், சம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நார்மலைசேஷன் அப்படின்னு ஒரு ரூல் வச்சு தான் நம்ம ரேங்க்லாம் போடுவோம். பட் ஈவன் தென் யாராவது சில ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தினால தான் இன்னொரு தரம் அதே பரீட்சையை வைக்கிறாங்க. இப்போ ஜெய் மெயின் ஜனவரி மாதம் வைக்கிறாங்க, மறுபடியும் ஏப்ரல் மாதம் வைக்கிறாங்க. இது 2ல பெஸ்ட் அவுட் ஆஃப் த 2. நீ வந்து ஃபர்ஸ்ட் இதில் என்ன மார்க்கு, செகண்ட் இதில் என்ன மார்க், அதில் பெஸ்ட் எது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஃபைனல் செலெக்ஷன் வந்து வருது. அதே மாதிரி நீட் எக்ஸாம், நீட் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜான்வரியில் ஒரு தரம், அப்புறம் ஏப்ரலில் ஒரு தரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் பண்ண பிறகு மே மாதத்தில் இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஒரு 3 to 4 lakhs மட்டும் ஹால் டிக்கெட்டை கொடுத்து அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம், அந்த எக்ஸாம் வந்து நடக்கிறதும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் நினைக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தரம் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சீரியஸ். டெஃபினெட்லி நம்மளும் நம்புவோம், நம்ம அரசாங்கத்தை நம்புவோம். இந்த தரம் எந்த மால் ப்ராக்டிஸும் இல்லாமல் பரீட்சையை வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம